ஆபத்தில் விஜயின் ஆட்சி, வேலுமணி அன்கோ பதவிக்கு ஆபத்து, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மறுப்பும் ஆளுநரின் கண்டிப்பும், சிபிஐ வழக்கு, நீதிமன்றங்கள் மற்றும் பதவி பறிப்பு, இடைத்தேர்தல் என பல்வேறு கோணங்களில் விஜய் செய்த ஒரு தவறால் சிக்கி சின்னாபனமாகி வருகிறார். நாளை நடைபெற உள்ள புதிய மந்திரி சபை கட்டமைப்பில் உள்ள பிரச்சனைகளும், அதிமுகவில் இருந்து வந்தவர்களை இணைத்ததன் விளைவாக விஜய் சந்திக்க போகும் பிரச்சனைகளும், அதனால் ஏற்படக்கூடிய தமிழகத்தின் அரசியல் மாற்றங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தமிழகத்தில் புதிதாக பதவியேற்ற உள்ள விஜய் தலைமையிலான அரசு மைனாரிட்டி அரசாக மக்கள் அளித்த தீர்ப்பினால் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அரியணை ஏற தயாரான சமயத்தில் அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவினர், அதாவது வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் இவருக்கு ஆதரவு கொடுத்ததன் விளைவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 இடங்களை பெற்றுவிட்டது. தெம்பாக விஜய் ஆட்சி செய்வார் என்று தாவேக்காவினரும் தமிழக மக்களும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் விஜய்க்கு இடிமேல் இடியாக திரைமறைவில் பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. முழுவதுமாக ஆபத்திலிருந்து விஜய் நீங்க வேண்டுமேயானால், அதாவது குறிப்பாக சிபிஐ, நீதிமன்ற வழக்கு, பதவி பறிப்பு, ஆளுநரிடம் பிரச்சனை, மத்திய அரசிடம் பிரச்சனை என பல பிரச்சனைகள் இந்த 25 எம்எல்ஏக்களை ஆதரவை பெற்றதனால் விஜய் விலை கொடுத்து தானாக வாங்கியிருக்கிறார். முதலாவதாக பார்த்தால், விஜய் நாளை புதிதாக மந்திரி சபை விரிவாக்கம் செய்ய இருக்கிறார். விஜய் நாளை புதிதாக மந்திரி சபை விரிவாக்கம் செய்ய இருக்கிறார். அதில் தாவேக்காவை சார்ந்தவர்களுக்கு பதவி வழங்கினால் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அதிக பேர் காலமாக விஜயின் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் அல்லது இளைஞர்கள். அவர்களுக்கு அளித்தால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அதை விடுத்து ஆட்சி முழு பலத்தோடு நடக்க வேண்டும், திமுகவின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்மளை மிரட்டக்கூடாது என்று அவர் நினைத்து தப்பு கணக்கு போட்டு வேலுமணி அன்கோவிற்கு பதவி வழங்கினால், ஏன் பதவி வழங்குவதாக கூறினாலே முதலில் ஆளுநர் வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் மீது உள்ள நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளதை காரணம் காட்டி அவர்களுக்கு பதவியேற்க விடாமல் தள்ளி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் விஜய் முதல்வர் பதவி ஏற்பதற்கே 4 நாட்கள் என்ன அலைந்தார் என்று ஆளுநரின் பலம் என்ன என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் அந்த சட்ட சிக்கலுக்கு விஜய் செல்வாரா? சென்றால் அந்த எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்படலாம். நீதிமன்றத்துக்கு எடப்பாடி செல்லலாம். எடப்பாடியிடம் கட்சியும் சின்னமும் இருக்கிறது. நீதிமன்றத்தில் இவர்கள் போய் வாதாடி வரும் வரை என்ன வந்தாலுமே இதுவரை காலத்தில் எடப்பாடிக்கே சாதகமான தீர்ப்புகள் வந்துள்ளது. அதுவிட மேலாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டுள்ளார் விஜய் என்பதற்கு ஆதாரமாகவே எடப்பாடியை, அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியை சந்திக்காத விஜய் வேலுமணியும் சி.வி. சண்முகத்தையும் தனியாக அவர்கள் இல்லத்திற்கு சென்று சந்தித்ததன் மூலமாக ரிசார்ட் அரசியலின் மூலமாக விலைக்கு வாங்கி இருக்கிறார். அமமுகவின் ஒரு எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருப்பது. நீதிமன்றத்தில் லாவகமாக சிக்கி இருக்கிறார். அதுவும் தானே நேரில் சென்று மாட்டிவிட்டார் விஜய். இதெல்லாம் ஏன் இவருக்கு எதிராக வரும்? மத்திய அரசின் துணையோடு வேலுமணியின் அன்கோவை இணைத்துக் கொள்ளலாமே என்று பார்த்தால் விஜய்க்கு அங்குதான் இன்னொரு செக் இருக்கிறது. இவரை இணைப்பதனால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு சொல்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி இணைத்தால் மறுபரிசீலனை செய்வோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் 6 மாத காலத்திற்கு விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்சிக்கு. ஆனால் நீதிமன்றமோ சிபிஐயோ வந்தால் பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு என்னென்னவெல்லாம் நடந்தது என்று தெரியும். அப்படி ஒரு வேளை வழக்கு தொடுக்கப்பட்டாலே மத்திய அரசு சிபிஐ அனுப்பி விஜயை சிக்க வைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு பின்பு காங்கிரஸ் கட்சி ஆதரவோடு காங்கிரஸ் மந்திரி சபையில் பங்கேற்கக்கூடிய அரசு நாளை நிறுவ வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரசுடன் இணைந்து விஜய் ஆட்சி அமைப்பதை டெல்லி ரசிக்கவில்லை. காத்திருக்கிறார்கள் எதில் விஜய் சிக்குவார் என்று. காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு பெற்றவுடன் தான் ஆளுநரிடமிருந்து அழைப்பு வருவதற்கு லேட்டானது. இதையெல்லாம் அறிந்து வைத்துதான் சட்ட வல்லுநர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம் அன்கோவிற்கு பதவி வழங்காமல் விஜய் புறக்கணிக்கலாம் என்று தெரிகிறது. அப்படி இருந்தால் விஜய் தப்பித்துக் கொள்வார். சிறிதுதான் மத்திய அரசிலிருந்து அவருக்கு பிரச்சனை வரும். அதை விடுத்து அவர்கள் பதவி பறிக்கப்பட்டு நேரடியாக இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால், இடைத்தேர்தலில் அவர்கள் 25 பேரும் விசில் சின்னத்தில் தாவேக்காவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி நடத்தலாம் என்று விஜய் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் விசில் சின்னத்தில் போட்டியிட தயாராக இருப்பார்களா? அல்லது நம்மை நம்பி வந்தவர்களை பதவி இழந்தவுடன் அதில் விசில் சின்னத்தை நிறுத்த வைத்து 10க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்றால்
விஜய் தானாகவே மெஜாரிட்டிக்கு வந்து விடுவார். இந்த திமுக கூட்டணி கட்சிகளின் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே மத்திய அரசின் குடுமிப்பிடியில் சிக்கியுள்ளார் விஜய். இதிலிருந்து என்ன வகையில் இவர் தப்பிக்க போகிறார், எதை செய்தாலும் சிக்க போவது உறுதியாகி இருக்கிறது காங்கிரஸை இணைத்துக் கொண்டதனால். அதனால் இதிலிருந்து எந்தெந்த வகையில எல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம், எந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, எந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை என்று விஜய் விலாவரியாக அலாசி வருவதாகவும், நாளைய மந்திரி சபை பதவியேற்பிலே இதன் வெளிப்பாடுகள் வெளியிடும். நாளை தமிழகத்தின் புதிய ஆட்சிக்கான தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும் என்பதே நமது கிங் 360 கணிப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்னவெல்லாம் அடுத்த 24 மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது. அதனால் தமிழகத்திற்கு என்ன புதிய சிக்கல்கள் ஏற்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.